இன்னைக்கு தமிழ் சமூகத்துல குறிப்பா சமூக வலைதளங்கள்ல அதிகமா விவாதிக்கப்படுற ரெண்டு பெயர்கள் சீமான் மற்றும் பெரியார். ஒருத்தர் சொல்றாரு எல்லாத்தையும் கேள்விகள், எதையும் அப்படியே ஏத்துக்காத. இன்னொருத்தர் சொல்றாரு உன் அடையாளத்தை தொலைச்சிடாத, உன் இனம் எதுன்னு பாரு. இந்த இரண்டு குரல்களுமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை மிகவும் ஆழமாக யோசிக்க வைக்குது. ஆனா இங்கதான் பெரிய குழப்பம் இருக்கு. பெரியாரும் சீமானும் ஒரே பாதையில் தான் செல்கிறார்களா, அது வெவ்வேறு திசையா? இன்றைய தலைமுறை யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை உள்வாங்கிக்கணும் என்கிற குழப்பம் தான். இந்த வீடியோவில் யாரையும் நம்ம உயர்த்தி பேச போறதும் இல்லை, தாழ்த்தி பேச போறதும் இல்லை, சண்டையும் இல்லை, தூற்றலும் இல்லை. இன்னைக்கு நாம பேச போறது வெறும் சிந்தனை மட்டும்தான், ஒரு நடுநிலையான தேடல். உண்மையிலேயே பெரியார் யார்? உண்மையிலேயே பெரியார் யார்? பெரியார் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கிற பலருக்கு ஒரு இமேஜ் டக்குன்னு ஞாபகம் வரும். கடவுள் எதிர்ப்பு, ஜாதி எதிர்ப்பு, பாரம்பரியத்துக்கு எதிரானவர், இதுதான் அந்த பிம்பம். ஆனா உண்மையிலேயே பெரியாரை இந்த சின்ன பாக்ஸுக்குள்ள அடைச்சிட முடியாது. பெரியாரோட அடிப்படை சிந்தனைங்கிறது ஒரே ஒரு வரிதான், யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதே. பெரியார் ஒரு இடத்துல சொல்வார், நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ எதையும் எடுத்துக்காத. உன்னோட அறிவுக்கும் உன்னோட புத்திக்கும் எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்க அப்படின்னு சொல்வார். ஒரு தலைவன் தன் பின்னாடி வர்றவங்களை என்னையும் கேள்விகள் அப்படின்னு சொல்றவன் மற்ற தலைவர்களிடமிருந்து பெரியாரை வேறுபடுத்தி காமிக்குது. பெரியாரோட முக்கியமான கேள்விகள் என்னவா இருந்தது? ஏன் இங்கே ஜாதி இருக்கணும்? பிறக்கும் போதே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ எப்படி இருக்க முடியும்? ஏன் பெண்ணுக்கு இங்கு சமமான உரிமை இல்லை? அவங்களுக்கு ஏன் கல்வி மறுக்கப்படுது? இதையெல்லாம் அவர் கேட்டது ஏதோ கடவுளுக்கு எதிராக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, சமூகத்துல நிலவுன அநியாயத்துக்கு எதிராக எழுப்பின குரல் அது. இன்றைய இளைஞர்களுக்கு பெரியார் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு நாம வாழ்றது டிஜிட்டல் உலகம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ், வாட்ஸ்அப் யூடியூப் ஷார்ட்ஸு, இதில் வர்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணுறோம். ஒரு விஷயம் வந்தால் அது உண்மையா பொய்யான்னு பார்க்காம அதை அப்படியே ஷேர் பண்ணுறோம். இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தா இதை பார்த்து தான் கேள்வி கேட்டிருப்பார். ஒரு மெசேஜ் வருதுன்னா இதோட சோர்ஸ் என்ன, இதனால யாருக்கு லாபம், இதுல இருக்கிற லாஜிக் என்ன, இதைத்தான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்றோம். உங்ககிட்ட எத்தனையோ டிகிரி இருக்கலாம், காஸ்ட்லியான மொபைல் இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த பகுத்தறிவு கொண்டு யோசிக்கிற அந்த லாஜிக் இல்லைன்னா நீங்க இன்னும் சுதந்திரமான மனுஷனா மாறலன்னு தான் அர்த்தம். அதே போல இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல சீமான் அப்படிங்கிற ஒரு பெயரை யாராலையும் தவிர்க்கவோ அல்லது இக்னோர் பண்ணவோ முடியாது. குறிப்பா இளைஞர்கள் ஏன் அவர் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க? இதற்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று இமோஷனல் கனெக்ட், இன்னொன்று ஐடென்டிஃபை கனெக்ட். சீமான் எழுப்புறது ஒரு அடிப்படையான கேள்வி. நீ யாரு? உன் மொழி என்ன? உன் வரலாறு என்ன? உன் நிலத்தோட அடையாளம் என்ன? பல வருஷமா தன் அடையாளத்தை பத்தி கவலைப்படாம இருந்த இளைஞர்களுக்கு மத்தியில் நீங்க ஒரு வீரமான இனம், உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு அவர் பேசும்போது பலரோட உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டத்தை உருவாக்குது. சீமானோட கோர் தாட் இதுதான், தமிழ் அடையாளம், தமிழ் மண், தமிழர்களுக்கான தன்னாட்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உலகத்துல எங்க வேணா போ, உன் வேறு எதுன்னு தெரியலனா உன்னை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. இந்த சிந்தனை இன்னைக்கு இருக்கிற குழப்பமான மனநிலையில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது, ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது. ஏன் இந்த அளவுக்கு இளைஞர்கள் அவருடன் கனெக்ட் ஆகுறாங்க? வேலையில்லா திண்டாட்டம், அரசியல் மீது இருக்கிற ஒருவித வெறுப்பு, நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போயிட்டு இருக்கிற பயம், இதுக்கெல்லாம் ஒரு எமோஷனல் பதிலா சீமான் பேச்சு இருக்கு. நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இளைஞர்களுக்கு பெருமையையும் தன்னம்பிக்கையையும் தருது. சரி, இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ பெரியாருக்கும் சீமானுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? இங்கேதான் பலருக்கு பிரச்சனை வருது. பெரியார் சொல்கிறார், நீ யாரா வேணா இரு, ஆனா முதல்ல ஒரு மனுஷனா இரு, உன் அறிவை பயன்படுத்து. சீமான் சொல்கிறார், நீ மனுஷனா இருக்கணும்னா முதல்ல உன் அடையாளத்தை தொலைக்காம இரு, உன் இனம் எதுன்னு தெரிஞ்சுக்க. இதை நாம ஒரு மோதலா பார்க்க வேண்டியதில்லை. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை அணுகிற வெவ்வேறு அணுகுமுறை. பெரியாரோட அப்ரோச் என்னன்னா தனி மனித சிந்தனை. அவர் ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பகுத்தறிவு, எதையும் ஆராய்ந்து பார்க்கிற குணம், நீ யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ எப்படி யோசிக்கிறன்னு பாரு, இதுதான் பெரியாரிசம். சீமானோட அப்ரோச் என்ன அப்படின்னா கூட்டு அடையாளம். அவர் ஒரு சமூகத்தோட அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மொழிப்பற்று, வரலாற்று பெருமை, நீ எப்படி யோசிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, நீ யாருன்னு மறந்துடாத, இதுதான் சீமானோட பார்வை.
இங்கேதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த 2 தலைவர்கள் பெயரையும் வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டு இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 2 தலைவர்களின் பெயர்களை வைத்து சில தப்பான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் பேர்ல நடக்கிற தப்பு, கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துறது, குடும்ப உறவுகளை மதிக்காம இருக்கிறது, ஒரு விதமான திமிர் கலந்த பேச்சு, இதெல்லாம் பெரியாரிசம் இல்ல. பெரியார் சொன்னது சுயமரியாதை, அடுத்தவ மரியாதையை கெடுக்கிறது இல்ல. சீமான் பேர்ல நடக்கிற தப்பு, பிற மொழிகள் மேல் வெறுப்பை உமிழ்றது, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் சீமானோட அந்த அரசியல் அடிப்படை ஐடியாலஜியே கிடையாது. உண்மை என்னன்னா, பெரியார் வலியுறுத்தியது சுயமரியாதை, சீமான் வலியுறுத்துவது சுய அடையாளம். நல்லா யோசிச்சு பாருங்க. சுயமரியாதை இல்லாதவனுக்கு அடையாளம் இருந்து என்ன பயன்? அடையாளம் இல்லாதவனுக்கு சுயமரியாதை எப்படி வரும்? இது ரெண்டுமே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் இதுல இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்? இன்றைய இளைஞர்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும். ஒரு பக்கம் உலகமயமாக்கல், இன்னொரு பக்கம் நம்ம மண்ணோட வேர்கள். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறோம். பெரியார்கிட்ட இருந்து நாம எதை எடுத்துக்கணும்? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற குணம், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சமமான மரியாதை, ஜாதி பெருமை பேசாத மனநிலை, எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பாத பகுத்தறிவு. சீமான் கிட்ட இருந்து நாம எதை எடுத்துக்கணும்? நம்ம மொழி மேல இருக்கிற அன்பு, நம்ம மண்ணோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது, எந்த ஒரு இடத்திலையும் நாம் தமிழன் என்கிற தாழ்வு மனப்பான்மை இல்லாம இருக்கிறது. 2 பேர்கிட்ட இருந்தும் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது, இணையதளத்துல மற்றவங்களை ஆபாசமா திட்டுறது, தனிநபர் துதி பாடுறது, வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பெரியார் அப்படிங்கிறது வெறும் ஒரு காலத்து தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு திங்கிங் ப்ராசஸ், அவர் ஒரு சிந்தனை முறை. சீமான் அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு ஐடென்டிட்டி ரிமைண்டர், அவர் ஒரு அடையாள நினைவுறுத்தல். இன்றைய தலைமுறை செய்ய வேண்டியது ஒண்ணுதான், யோசிக்க தெரிஞ்ச மனுஷனா இருங்க, அதே சமயம் உன் வேர்களை மறக்காத மனுஷனா இருங்க. சிந்தனை இல்லைன்னா நீங்க ஒரு கூட்டத்துல அடிமையா இருப்பீங்க, அடையாளம் இல்லைன்னா நீங்க யாருன்னு தெரியாம வழிதவறி போவீங்க. இந்த சிந்தனையும் அடையாளமும் எப்ப இணையுதோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான வலிமையான எதிர்கால தமிழன் உருவாகுவான். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. தேர்தல் வருதுனாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். நம்ம செலுத்துற வாக்கு கரெக்டான நபருக்கு போய் சேருதா அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ள வரும். டிவி நியூஸ் ஓபன் பண்ணாலே ஒரு தரப்பு நல்லவங்கன்னு சொல்றாங்க, மொபைல் போன் ஓபன் பண்ணா இன்னொரு தரப்பு நல்லவங்கன்னு சொல்றாங்க. இதுல நம்ம யாரை நம்புறது? நம்ம நம்புறது எதை? மேடையில பேசும்போது எல்லாரும் நல்லவர்களா தான் நமக்கு தெரியாங்க. வாக்குறுதி சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையான கேள்வி இது, கடந்த 5 வருஷத்துல நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சு? நம்ம வீட்டு முன்னாடி ரோடு சரியாயிருச்சா? குடிக்க தண்ணி கிடைக்குதா? மருத்துவமனைக்கு போனா பணம் இல்லாமல் சிகிச்சை கிடைக்குதா? கட்சி சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடாதீங்க. நம்ம தெருவுக்கு வந்து நம்ம பிரச்சனையை கேட்ட அந்த மனிதனை நினைத்து வாக்கு போடுங்க. பயம் காட்டி வாங்கும் வாக்கு நம்ம எதிர்காலத்தை நல்லதாக்காது. எல்லா தலைவர்களும் குறைபாடுகள் உடையவர்கள் தான். முழுக்க முழுக்க நல்ல தலைவர்கள் இங்க யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்ல, ஆனால் நம்ம வாக்கு நம்ம கையில் இருக்கு. அதனால வாக்கு போடுங்க. கண்மூடித்தனமா இல்ல, மனசு வைத்து தெளிவா.